Hi guys, welcome to Kanini Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் செலக்டார்ஸ்ல attribute செலக்டார் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த செலக்டாரில் attribute பார்த்தோம், அதுக்கப்புறம் attribute with வேல்யூ பார்த்தோம். இப்போ அந்த attribute வேல்யூவிலே இப்போ என்னென்ன இருக்குன்னா tilt போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வேல்யூ ஆர் எலமெண்ட்ஸ் கண்டெயின் நிறைய இருந்ததுன்னா அதோட இது மேட்ச் பண்ணி காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த கேப் சிம்பிள் போட்டிருந்தோம். இது வந்து ஸ்டார்ட் உங்களோட கிளாஸில் ஃபஸ்ட் இருக்க வேல்யூலேருந்து மேட்ச் பண்ணும். டாலர் சிம்பிள் போட்டிருந்தா உங்கள் வேல்யூ வந்து லாஸ்ட்டில் மேட்ச் ஆகுதுன்னா இந்த இது ஒர்க் ஆகும். இதே ஸ்டார் கொடுத்ததுன்னா உங்களோட வேல்யூ வந்து எங்கே இருந்தாலும் இந்த இது அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஐன்னு கொடுத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவில் ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஒன்று ஒன்று எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போது வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஆர்டர் லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ள ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணுறேன். மொத்தம் வந்து நம்ம 5 லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துடலாம். ஏ பி ஏபி ஏபிசி ஏபிசிடி அப்புறம் ஏபிசிடி. இப்போ நம்ம ஒரு செலக்டருக்கும் வேல்யூ செட் பண்ணி ஒர்க் பண்ண இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது ஸ்டார்ட்லேருந்து போகும். இல்லை கிளாஸ் கிளாஸில் உங்களுடைய வேல்யூ வந்து ஏன்னு ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா அதுக்கு உங்களுடைய கலரை வந்து க்ரீன் சொல்லிட்டு செட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு கிளாஸ் செட் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ எப்படின்னு பார்ப்போமா நம்ம ப்ரௌசரில். இப்போ நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி எல்லா வேல்யூவும் வந்துருச்சு. இந்த ஏ வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது ஒர்க் ஆகலை. ஸோ மீதி எல்லாத்துக்கும் நம்மளோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்துருக்கு. ஸோ க்ரீனில் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். க்ரீன் கலர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கறதுனால கொஞ்சம் கலரை மாற்றிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் வந்திருக்கு. இதோட வெயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது போல்ட் கலர் ஆக்குறோம், போல்டாக மாற்றுறோம். இப்போ இதை போல்டு வந்து நம்ம வந்து 600 கொடுக்குறோம். இப்போ ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ
இப்போ ஏன்னு மேட்ச் ஆகிற எல்லாத்துக்கும் இது ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதில் ஏ இங்கே இல்லை, ஏ வந்து இன்பிட்வீனில் வச்சிரும். இப்போ இதோட இது என்னதுன்னு பாருங்கள். ஸோ 4க்கும் இல்லை 5க்கும் இல்லை. இது வந்து லிஸ்ட்டோட இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம்னா எண்ட் ஆகிற வேல்யூக்கு பார்க்க போகிறோம். இப்போ வேல்யூ டி எண்ட் ஆகிறதுக்கெலாம் நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு. கலர் தெரியல, நம்ம வேறு கலர் வச்சுருப்போம். ஓகே, ஸோ அதோட டெக்ஸ்ட் கலரையும் மாற்றிடலாம். ஓகே, இப்போ கலர் மாற்றணுன்னே லிஸ்ட்டுக்கு கலர் போயிடுச்சு. ஸோ வந்து நம்ம வந்து வேற ஒரு கலரை செட் பண்ணிடலாம் இதுக்கு. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து என்ன, எண்டு பார்த்துட்டோம், ஸ்டார்ட் பார்த்துட்டோம். இப்போ மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா சி வந்து இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து சியை பார்க்கலாம். ஸோ சி கூட மேட்ச் ஆகிற எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், பேடிங் அப்ளை பண்ணலாம். பேடிங் 20px. இப்போ சி தான் எங்கே மேட்ச் ஆகுதோ அது எல்லாத்துக்கும் பேடிங் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் சீன் அப்ளை ஆயிருந்தால அதுக்கு அப்ளை ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கேஸ் இன்சென்சிட்டிவும் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாக்ட் மேட்ச் வேல்யூவும் கொடுக்குறோம். இப்போது நம்மளுக்கு வந்து எந்தெந்த வேல்யூ அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ஒன்றும் வேல்யூ கொடுக்கல, ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டின்ட்டு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன செட் பண்ணலாம், 992200. ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் தான் மேட்ச் ஆகுது. ஏன் ஃபஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு மட்டும் மேட்ச் ஆகும். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் வந்து கன்சிடர் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு. ஸோ வந்து ஏன்னு வந்தால் எல்லா ஏக்கும் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ வந்து ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லெட்டராக இருக்கிறதுனால தான் அது எடுத்துருக்கு. வேறு எந்த லெட்டர் கூட வந்தால் கன்சிடர் பண்ணிக்காது. பார்த்தீங்கன்னா போயிடுச்சா. ஸோ ஒன்லி எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் ஏக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள். இப்போது இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் செலக்டரில் ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சூடோ கிளாஸ் அண்ட் சூடோ எலமெண்ட்டில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன இதே மாதிரி வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஸோ உங்களுக்கு வீடியோட அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.